1062ஆம் ஆண்டு முகலாய மன்னர் ஆவுரங்கசீப் இந்தியாவின் எல்லோராவில் உள்ள கைலாசா கோயிலை அழிக்க உத்தரவிட்டு 1000 பேரை 3 ஆண்டுகள் வேலைக்கு அமர்த்தும் வரை, ஆனால் அவர்களால் மிகக் குறைந்த சேதத்தை மட்டுமே செய்ய முடிந்தது. எல்லோராவில் உள்ள கைலாச கோயில் கைலாசநாதர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க பாறை வெட்டு கட்டிடக்கலை எடுத்துக்காட்டாகும். இது 8ஆம் நூற்றாண்டில் ராஷ்டிரகூட வம்சத்தின் கீழ், குறிப்பாக மன்னர் கிருஷ்ணர் ஐலியின் ஆட்சிக் காலத்தில் ஒரே பாறையிலிருந்து செதுக்கப்பட்டது. முகலாய பேரரசர் ஆவுரங்கசீப் கைலாசா கோயிலை அழிக்க உத்தரவிட்டார் என்றும், அதற்காக ஒரு பெரிய பணியாளர்களை பயன்படுத்தினார் என்றும் கூறுவது முஸ்லிம் அல்லாத மதத் தலங்கள் குறித்த ஆவுரங்கசீப்பின் கொள்கைகள் தொடர்பான ஒரு பரந்த விவரிப்பின் ஒரு பகுதியாகும். பல்வேறு கோயில்களை அழிக்க ஆவுரங்கசீப் உத்தரவிட்டதாக ஆவணப்படுத்தப்பட்டிருந்தாலும், கைலாசா கோயிலின் அழிவு பற்றிய குறிப்பிட்ட விவரங்கள் தெளிவாக இல்லை. மேலும் வரலாற்றாசிரியர்களிடையே பெரும்பாலும் விவாதிக்கப்படுகின்றன. வரலாற்று சூழல் 1958 முதல் 1907 வரை ஆட்சி செய்த ஆவுரங்கசீப் தனது முன்னோடிகளை விட மிகவும் மரபுவழி இஸ்லாமிய கொள்கைகளுக்கு பெயர் பெற்றவர். குறிப்பாக இந்து மக்கள் மீது கட்டுப்பாட்டை நிலைநாட்ட முயன்ற பகுதிகளில் கோயில்களை அழிப்பதில் அவருக்கு பெயர் இருந்தது. அழிவு முயற்சிகள் கைலாச கோயிலை சேதப்படுத்த அவர் 3 ஆண்டுகள் 1000 பேரை வேலைக்கு அமர்த்தியதாக கூறுவது ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியை குறிக்கிறது. ஆனால் வரலாற்று பதிவுகள் அத்தகைய முயற்சிகள் இருந்தபோதிலும் கோயில் பெரும்பாலும் அப்படியே இருந்ததை குறிக்கிறது. கோயிலின் திடமான பாறை அமைப்பு மற்றும் அதன் சிக்கலான சிற்பங்கள் கணிசமாக சேதப்படுத்துவதை கடினமாக்கியதாக பல வரலாற்றாசிரியர்கள் வாதிடுகின்றனர். குறைந்தபட்ச சேதம், சில சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்றாலும், கோயிலின் அளவோடு ஒப்பிடும்போது அது மிகக் குறைவு என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த கோயில் இன்றும் உலகின் பாறையில் குடைந்து கட்டப்பட்ட கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. கலாச்சார முக்கியத்துவம் கைலாச கோயில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக உள்ளது மற்றும் அதன் கட்டிடக்கலை மகத்துவம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்திற்காக கொண்டாடப்படுகிறது. இது பண்டைய இந்தியாவின் கலை சாதனைகளை பிரதிபலிக்கிறது. சுருக்கமாக, அவுரங்கசீப்பின் ஆட்சிக் காலத்தில் இந்து மதத் தலங்களுடனான மோதல்கள் இடம்பெற்றிருந்தாலும், கைலாச கோயிலுக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவு குறைவாகவே இருந்ததாகத் தெரிகிறது. மேலும் அது இன்று இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் மீள்தன்மைக்கு ஒரு சான்றாக நிற்கிறது. இந்திய ரூபாய் நோட்டுகளில் இருக்கும் நினைவுச் சின்னங்கள் பற்றி தெரியுமா? நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மையை கொண்டாடும் வகையில் இந்திய நினைவுச் சின்னங்கள் ரூபாய் நோட்டுகளில் அச்சிடப்பட்டன. என்னென்ன நினைவுச் சின்னங்கள் கரன்சியில் இடம்பெற்றுள்ளன என்பதை இங்கே தெரிந்து கொள்வோம். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் விஷயங்களில் ரூபாய் நோட்டும் ஒன்று. தினமும் நம் கைகளில் தவழ்ந்தாலும் கரன்சி நோட்டுகளை கூர்ந்து கவனித்திருக்க மாட்டோம். நவம்பர் 10, 2016 முதல் புதிய மகாத்மா காந்தி கரன்சி நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்தன. நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மையை கொண்டாடும் வகையில் இந்திய நினைவுச் சின்னங்கள் ரூபாய் நோட்டுகளில் அச்சிடப்பட்டன. என்னென்ன நினைவுச் சின்னங்கள் கரன்சியில் இடம்பெற்றுள்ளன என்பதை இங்கே தெரிந்து கொள்வோம். 20 இந்திய ரூபாய் நாணயத்தாளின் பின்புறத்தில் எல்லோரா குகைகளின் சித்தரிப்பு இடம்பெற்றுள்ளது. இது ஏப்ரல் 2019இல் இந்திய ரிசர்வ் வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வடிவமைப்பாகும். முந்தைய நோட்டுக்கு பதிலாக இளஞ்சிவப்பு நிறம் மற்றும் போர்ட் பிளேர் கடற்கரைகள் மாற்றப்பட்டுள்ளன. எல்லோரா குகைகள் இந்தியாவின் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள 34 குகைகளின் ஒரு பழங்கால தொகுப்பாகும். இது கிபி சேர் மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் செதுக்கப்பட்டது. இது பௌத்த, இந்து மற்றும் சமண நம்பிக்கைகளுக்கான வழிபாட்டுத் தலமாகவும் தியானத் தலமாகவும் பணியாற்றுவதற்காகவும் பண்டைய இந்தியாவில் மத சகிப்புத்தன்மை மற்றும் சகவாழ்வின் உணர்வை எடுத்துக்காட்டுகிறது. வரலாற்றில் எல்லோரா குகைகள் கட்டுமான காலம் இந்த குகைகள் கிபி 6 முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை சுமார் 400 ஆண்டுகளில் கட்டப்பட்டன. மதக்குழுக்கள் இந்த இடத்தில் புத்த மதம், இந்து மதம் மற்றும் சமண மதங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குகைகள் உள்ளன. புத்த குகைகள் 6 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் தோண்டப்பட்டது. இந்து குகைகள் சில கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்டன. அதைத் தொடர்ந்து மற்றவை 7 முதல் 10ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டன. ஜெயின் குகைகள் 9ஆம் நூற்றாண்டுக்கும் 12ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டது. நோக்கம்
இந்த குகைகள் தியானம், வழிபாட்டுக்கான மதத் தலங்களாகவும் துறவிகள் மற்றும் வணிகர்களுக்கான குடியிருப்புகளாகவும் செயல்பட்டன. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் எல்லோராவின் கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்திற்காக 1983ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக எல்லோரா நியமிக்கப்பட்டது. 20 ரூபாய் நோட்டு புதிய வடிவமைப்பு எல்லோரா குகைகள் பொறிக்கப்பட்ட தற்போதைய 20 ரூபாய் நோட்டு ஏப்ரல் 2019 இல் அறிமுகப்படுத்தப்பட்டது. முக்கியத்துவம் எல்லோரா குகைகள் குறிப்பில் சேர்க்கப்பட்டிருப்பது இந்தியாவின் வளமான வரலாறு, பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சார பாரம்பரியம் மற்றும் கட்டிடக்கலை அற்புதங்களை நினைவூட்டுகிறது. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா போகணுமா? என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே. ஓம் நமச்சிவாய.